எலெக்ஷனுக்கு எப்படி போய் ஓட்டு கேட்பாரு? ரூம்ல கூப்பிட்டு தனித்தனியா நடக்கும்னு சொல்லிட்டு கூட ஒரு இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் தலைவர். 40 வருஷம் என்னுடைய அரசியல் அனுபவத்துல நானும் பார்த்தேன். இந்த மாதிரி தலைவரை நான் பாக்குறேங்க. எப்பா 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 எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தினாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய் முன் படையெடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவரே. வலைக்கும் அஸ்ஸலாம். ஹைரத்துங்களா? அல்ஹம்துலில்லாஹ். உங்க சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்களோட வீடியோ பார்த்தோம். தளபதி பத்தி பேசியிருந்தீங்க. ஆமா, உங்களோட கருத்து நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அது நாங்களும் பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா தளபதி வந்து சொல்லுங்க. இப்போ 41 பேர் இறந்தாங்க இல்லையா? ஆமாங்க. அவங்கள அழைப்பு கொடுத்து 27ஆம் தேதி. ஆமா, அழைப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல வர வச்சு அவங்களோட துக்கத்தை விசாரிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அது பலன் பண்ற மாதிரி அவரு சொல்லியிருக்கிறாரு, போயிருக்கிறாங்க. அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க தலைவர்? இது மிகப்பெரிய ஒரு சின்ன சாதனைங்க. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அமெரிக்கா கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வரணும். 40 வருஷம் என்னுடைய அரசியல் அனுபவத்துல நானும் பார்த்தேன். இந்த மாதிரி தலைவரை நான் பாக்குறேங்க. எப்பா 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 எப்படிங்க துக்கம் இழவு விழுந்த வீடு, அந்த வீட்டுக்கு தான் யாரும் போய் பார்க்குவாங்க. ஆனா அவங்கள எல்லாம் சொகுசு பஸ்ல தூக்கின்னு வந்து ரூமுல போட்டு சந்திக்கிறாருனாக்கா இது வந்து யோசனைக்கு அப்பாற்பட்டது. அது அவரை யார் தான் இந்த மாதிரி வழி நடத்துறாங்க தப்பு தப்பான்னு தெரியல. ரொம்ப மோசங்க அதெல்லாம். இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட், உங்களோட கருத்து. இவர் வந்தாருன்னா சில அசம்பாவங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு கூட ஒரு இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் தலைவர். எலெக்ஷனுக்கு எப்படி போய் ஓட்டு கேட்பாரு? ரூம்ல கூப்பிட்டு தனித்தனியா இல்ல ஓட்டர்ஸ் இந்த ரூமுக்கு வா, 1 நம்பர் 1 நம்பர் 2 ரூமுக்கு கூப்பிட்டு ஓட்டு கேட்பாரா? இல்ல அப்படி இல்ல. இப்போ சில அவருக்கு தெரியாத பண்ணாரு, சில விஷயங்கள் தவறாயிடுச்சு. இதுக்கு மேல அவர் கரெக்டான வழியில தானே போகணும். அவர் கூட இருக்கிறவங்க வழி நடத்துறதுக்கே சரி கிடையாதுங்க. யாருக்குமே அந்த அனுபவம் கிடையாது. அரசியல் அனுபவம்ன்றது கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அனுபவம் கூட குஷி ஆனந்துக்கும் ருசி ஆனந்துக்கும் இருக்காது. இப்போ அவர் ரிட்டர்ன் போறவங்க தான் சரியில்லைன்றீங்களா? சரி கிடையாது. இப்போ தளபதி தெரியலன்றீங்களா? எங்க தளபதி வந்து ஒரு ஃபேஸ் வால்வேஷன், சினிமா நடிகர், ஹீரோவா நடிச்சாரு. அது ரசிகருங்க இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு அளவுக்கு ஒரு 8% இருப்பாங்க. ஆனா அவரை வழி நடத்துறவங்க அவருக்கு சினிமாவை பத்தி தெரியும். ஆனா அரசர் வந்து ரியலா மக்கள் மத்தியில சென்று அவங்களுடைய உள்ளத்தை அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அது அவர்கிட்ட இல்லை. அவர் எல்லாமே சினிமா கொஞ்சம் நிற்கிறாரு. தளபதி மேல தப்பு இல்ல, அவர் வழி நடத்துறவங்க தான் தப்பா இருக்கிறாங்க. எங்க தப்பு அவர் குற்றவாளி இவர் குற்றவாளின்னு நான் சொல்ல வரல. அந்த ரசிகர்களை பக்குவப்படுத்தணும். அதுக்கான ஆட்கள் அவர்களிடம் இல்லை. சரியான அரசியல்வாதி யாருமே கிடையாது. சரியான அரசியல்வாதினா அவர் பிஜேபி கிட்ட போய் சேர்ந்தா அவ்வளவுதான், அவருடைய விலாசத்தை இழந்துட வேண்டியதுதான். பிஜேபின்றது அது அந்த பிஜேபி கிட்ட போனாக்கா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம். அது போனா சூசைட் தான். சூசைட் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அது வந்து வேலைக்கு ஆகாது. இப்போ சரியான கட்சி அவர் வழி நடத்தணும்னு சொல்றீங்களே, அதனால கேக்குறேன். எங்க வழி நடத்துறதுக்கு அதாவது பல தலைவர்களுடைய சரித்திரத்தை பார்த்தாவே அவர் தெரிஞ்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் எப்படி நட, அண்ணாதுரை எப்படி போனார், கலைஞர் எப்படி போனார், ஜெயலலிதா எப்படி நடந்தாங்க. நீங்க ரொம்ப தூரமா போயிடாதீங்க. கிட்டத்தட்ட இருந்த தலைவர்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னு அவரு அதை படித்தாலே அவருக்கு படிப்பினை வந்துடும். கண்டிப்பா. அதுக்கு அவருக்கு டைம் கிடையாது. ஷூட்டிங், சினிமா அந்த மாதிரி இல்ல. இப்போ டோட்டலா எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல அவரு கரெக்டான நீங்க சொன்ன பாதையிலே போவாருன்னா நல்லதுங்க. இவர் வந்தா பிஜேபி உள்ள நுழையாதுங்க. இவர் பிஜேபி கிட்ட போனாங்க சூசைட் தாங்க. போக மாட்டாருன்னு வந்தா நானும் வரவேற்கிறேன். ஏன்னாக்கா எதுக்காகனாக்கா தாவேக்கா தமிழ்நாட்டுல வந்தா பிஜேபிக்கு தடை போட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த தாமரை மலராது. இவர் பிஜேபி கிட்ட போனாக்கா மொத்தம் கூண்டோட. சந்தோஷம் தலைவரே. உங்க கருத்து கேட்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையும் நீங்க சொல்ற கருத்து கேட்கணும்னு தான் நாங்களும் கேட்டோம். சந்தோஷம். கண்டிப்பா நல்லதா நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.